ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமஹதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாத்மசாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தஜராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. குலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீரத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்யனு எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிறியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெகத்பதியான எம்பெருமான் ஸ்ரீ சௌமிய நாராயணனுடைய பரமகருணையாலும் ஜெகதாச்சாரியர் சுவாமி எம்பெருமானாருடைய திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகிறதான திருப்பாவை வைபவத்திலே நேற்றைய பாசுரத்தில் ஏற்ற கரங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் என்று ஐஸ்வர்யம் மிகுந்தவர்களான யாதவர்கள், அந்த யாதவர்கள் குல தலைவன் நந்தகோபாலன், நந்தகோபாலன் மகன் கண்ணன் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று நந்தகோபன் மகன் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடினார்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றி ஆம் வந்தோம் என்று எம்பெருமானிடத்திலே அபிமானமற்றவர்கள் பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விரோதிகள், எம்பெருமானிடத்திலே விசுவாசமில்லாதவர்கள் எம்பெருமானுடைய வீரத்திற்கு தோற்று அவன் திருவடிகளே வந்து வீழ்ந்து கிடக்குமா போனே. இந்த லோகத்திலே நாஸ்திகர்கள் இருக்கா, ஆஸ்திகர்கள் இருக்கா, நாஸ்திகர்கள் இருக்கா. எப்பேற்படும் நாஸ்திகானா இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவளுக்கும் ஒரு பயம் ஏற்படும். ஆஸ்திகர்கள் இருக்கா, தெய்வ நம்பிக்கையோடு இருக்கா, அவளுக்கும் சில காலகட்டங்களில் பயம் இருக்கு. ஆனால் எம்பெருமானை சரணாகதி பண்ணி இந்த பிறப்பு, இந்த ஜென்மா, இந்த ஆத்மா, இந்த வாய்ப்பு அனைத்தும் எம்பெருமானால் கொடுக்கப்பட்டது. இந்த ஐஸ்வர்யம் எம்பெருமானுடைய சொத்து என்ற அது விசுவாசத்தோடு திகழக்கூடியவர்களுக்கு, எம்பெருமானிடத்திலே உயர்ந்த விசுவாசம் உடையவர்களான சரணாகதி பண்ணினவர்களுக்கு இந்த லோகத்திலே அனைத்தும் சர்வசாதாரணம். சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருந்தார். திருவரங்கத்திலே பெரிய பெருமாளுடைய நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தார். திருவரங்கத்து பெருமாளிடத்திலே அபரிமிதமான பக்தி உடையவன், ராஜசிம்ம உடையார்னு பேர், ஒரு ராஜா. அவன் சொச்சேத்திரம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் சன்னதி. நல்ல வீரன், அடிக்கடி பெரிய பெருமாளை சேவிக்க ஓடி வந்துடுவான். 50 பெரிய பெருமாளை
நல்ல வீரன். அப்போ கரூர் சோழர்கள் காலம், கரூர் சோழர்கள் நிர்வாகத்திலே இருந்ததான கொல்லிமலை, சேர்வராயன் மலை, அந்த மலைப்பகுதியில் திருடர்கள் ஜாஸ்தி இருந்தார். அப்போ அந்த ராஜா ஒரு முரசு அறிவித்தான், இந்த மலை திருடர்களை பிடிச்சு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய தேசத்திலே ஒரு பகுதியை கொடுப்பேன். இந்த ராஜசிம்ம உடையார்ங்கிற ராஜா மலை திருடர்களை பிடிச்சு கொடுத்தான். ஒரு பகுதியை அந்த ராஜாவிடத்திலே, சோழ சக்கரவர்த்தி இடத்திலே பரிசாக பெற்றான். அந்த இடத்திற்கு ராஜசிம்மபுரம்னு பேர் வச்சு ஆட்சி பண்ணான். இன்னைக்கும் ராசிபுரம்னு சொல்லுவான், ராஜசிம்மபுரம்னு பேர். அவன் ரங்கநாதனிடத்திலே அபரிமிதமான ஈடுபாடுடையவன், அபரிமிதமான ஈடுபாடுடையவன். அவன் அடிக்கடி ரங்கநாதனை சேவிக்க வருவான். திருக்கோவலூர்ல இருந்த போதும் வருவான். அதை விடுத்து பெருமாள் அனுகிரகத்தாலே ஒரு ராஜனாயிட்டான். தன்னுடைய தேசத்திலிருந்து அடிக்கடி பெருமாளை சேவிக்க வருவான். அப்படி வரக்கூடிய காலகட்டத்திலே காவிரியின் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வரணும் இல்லையோ, காவிரியின் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வரணும். ஒரு பரிசில்னு சொல்லுவா. அந்த பரிசில்ல ஏறி வரணும். அந்த ராஜன் தன்னுடைய குதிரையையும் பரிசில்ல ஏற்றின்றான், தானும் ஏறிண்டான். பரிசில் ஓட்டக்கூடியவன் அக்கறையிலிருந்து இக்கரை ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடிய இக்கரையில கொண்டு விட்டான். அன்னைக்கு வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால கொஞ்சம் கிழக்க ரொம்ப தூரம் தள்ளி போய்தான் கரை ஏற முடிஞ்சது. கரையேறியாச்சு. அவன் குதிரையில ஸ்ரீரங்கத்துக்கு வரான். அதற்குள்ள பெருமாள் உற்சவம் புறப்பாடு கண்டருள்றார் ரங்கநாதன். ரங்கநாதன் புறப்பாடு கண்டருள்றார். பெருமாள் வீதியில எழுந்தருள்றார். இந்த ராஜா குதிரை மேல வரான். பெருமாள் புறப்பாட்டிலே பெருமாளுக்கு பின்னால் ஏகப்பட்ட பாகவதோத்தவர்கள், வேத வித்வான்கள் வேத பாராயணம் பண்ணிட்டு போறா. பாகவதோத்தவர்கள் பஜன திவ்யநாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணிட்டே போறா. அவர்களெல்லாம் மீறி குதிரையில போய் பெருமாளை சேவிக்க இந்த ராஜனுக்கு மனசு கிடையாது. சரி, அப்பிரதட்சணமா போயிடலாமே, போய் பெருமாளை சேவிச்சுடலாமே என்று அப்பிரதட்சணமா வரான். அவனுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு காட்சி. ஒரு சந்நியாசி திருமேனில் துவாதச ஊர்த்த புன்றங்கள், 12 திருநாமங்கள், 12 திருமண்காப்புகளை திருமேனியை சாத்தின்றிருக்கார். கையில திருதண்டம் பிடிச்சிருக்கார். திருமார்பிலே திருமணி தாவடங்கள் சாத்தின்றிருக்கார். பளிங்கு மாதிரி பல 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 பலன்னு கம்பீரமா எழுந்தருளி இருக்கார். சமீபத்திலே சில வருஷங்களுக்கு முன்பு, சுமார் 30 வருஷங்களுக்கு முன்பு, 35 வருஷங்களுக்கு முன்பு வானமாமலை மடத்தின் 27வது ஜியர் சுவாமி கம்பீரமா எழுந்தருளி இருந்தார். பல பல பலன்னு இருப்பார். துவனியே கம்பீரமா இருக்கும். வைகாசி திருமூலத்தில் அவதரித்த மகான். துவனியே அபரிமிதமா இருக்கும். திருமேனி பல பல பலன்னு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கும். இந்த ராஜா பெருமாளை சேவிக்க போறான். எதிர்த்தாப்பலே ஒரு கோஷ்டி, ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி. அந்த கோஷ்டிக்கு தலைமை தாங்கி ஒரு சன்னியாசி கையில திருதண்டம் பிடிச்சிருக்கார். திருமணி தாவடங்கள், திருமேனில 12 திருமண் காப்பு சாத்தின்றிருக்கார். அந்த சன்னியாசியை பார்த்த உடனே அந்த ராஜா குதிரையிலேருந்து இறங்கிட்டான். பிரமிப்பா இருக்கு அவனுக்கு. ஒரு குறுநில மன்னன் அவன். பிரமிப்பா இருக்கு. பாதாதி கேசபர்யந்தம் அந்த சன்னியாசியை சேவிக்கிறான். இவ்வளவு அழகா இருக்காரு, இவ்வளவு லட்சணமா இருக்காரு. அவன் பிரமிச்சு போய் நிற்கிறான். அந்த கோஷ்டி அங்கிருந்து வீதியிலே அந்த இடத்தை விட்டு நகண்டாச்சு. அந்த சன்னியாசிக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அருளிச்செயல்
கோஷ்டி அருளிச்செயல் பாராயணம் பண்ணிட்டு போறா. செந்தமிழ் பாடுவார்னு சொல்லுவாள். தமிழ் வேதம், தமிழ் மறை, தமிழை வளர்த்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த கோஷ்டிக்கு பின்னால் யானைகள் போறது, குதிரைகள் போறது, காளை மாடுகள் போறது. ராஜாதி ராஜானா பவனி வரான். சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் நித்தியமான சக்கரவர்த்தி ரங்கநாதன், ரங்கராஜன் குதிரை வாகனத்தில் எழுந்தருள்றார். ரங்கராஜன் எழுந்தருள்றார் அப்படின்னா அந்த வீதி எப்படி இருக்கும்? முன்னாடி அருளிச்செயல் கோஷ்டி, அடுத்தாற் போல யானைகள், மத்தளங்கள், வாத்தியங்கள், மிருதங்கங்கள், நாதஸ்வர வாத்தியங்கள், விதவிதமான வாத்தியங்கள், குதிரை படைகள், காளை மாடுகள், டமரம் அடிச்சுட்டு போறா. இந்த ராஜா அப்படியே நின்ன இடத்துல பிரமிச்சு போய் நிற்கிறான். தன் நினைவு இல்லை, அப்படியே நிற்கிறான். அந்த சன்னியாசியை பார்த்தோன்னே அப்படியே நிற்கிறான். ராஜன் எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்துக்கு பெருமாள் வந்துட்டார். கோவில் தர்மகர்த்தாக்கள் ராஜா வந்திருக்கார், ராஜா வந்திருக்கார், ராஜா வந்திருக்கார் அப்படின்னு சொல்றா. ராஜாவுக்கு வேண்டியவா ராஜாவை உணர்த்தி ராஜா பெருமாள் எழுந்தருளிட்டார். ராஜா கூப்பின கையோடு இருக்கிறான், பிரமிச்சு போய். அந்த சன்னியாசியை பார்த்து பாதாதி கேசவரையனும் சேவிச்சு அவருடைய திருமேனியை ஹிருதயத்தை உள்வாங்கிட்டு அப்படியே நிற்கிறான், பிரமிச்சு போயிட்டான் சிலை மாதிரி. பெருமாள் எழுந்தருளிட்டார். பெருமாள் வந்துட்டார். பெருமாள் ஏழ்றார், பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு பேச்சு சத்தம் கேட்கறது. முழிச்சு பார்த்தா பெருமாள் கம்பீரமா குதிரை வாகனத்துல ரங்கநாதன் இருக்கார், ரங்கராஜா. ராஜா கேட்டான், இந்த குதிரை வாகனத்துல இருக்கிற பெருமாள் இவர் யார்? அர்ச்சகர் சுவாமிகள் சொன்னா, இவர் ரங்கராஜா. இதுவரைக்கும் நான் ரங்கநாதன் அடிக்கடி சேவிக்க வந்திருக்கேன், சேவிச்சிருக்கேன். முன்னால் ஒரு சுவாமி எழுந்தருள்றாரு, ஒரு சன்னியாசி. அவர் யார்? அவர் எதிராஜர். அவர் எதிராஜர். ராஜா சொன்னார், அவர் எதிராஜர், இவர் ரங்கராஜர். ஒரு தேசத்திலே 2 ராஜாக்கள் இருக்கலாம், சக்கரவர்த்தி, பேரரசர். அவன் பிள்ளை இளவரசர். எதிராஜர் பேரரசர், ரங்கராஜர் இளவரசர் என்று சொல்லி எம்பெருமானாரிடத்திலே தாசனானான். அந்த ராஜா வீரம் மிகுந்தவன். தன்னுடைய வீரத்தாலே மலை திருடர்களை பிடிச்சு சோழ சக்கரவர்த்திகிட்ட கொடுத்து, அந்த சோழ சக்கரவர்த்தி பரிசாக கொடுத்து பூமிக்கு அவன் குறுநில மன்னர் ஆட்சி பண்றான். அவன் பார்த்தான், இந்த தேசத்திலே நான் ராஜா கிடையாது, ரங்கராஜா தான் ராஜா. அவன் சிற்றரசன், பேரரசன் எதிராஜர் என்று ராமானுஜதாசனானான். ராமானுஜதாசனானான். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். என்னுடைய தேசம், என்னுடைய பூமி என்ற இருமாப்பு இந்த லோகத்துல எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த ராஜா ரங்கநாத பக்தன். அவனுடைய ஸ்வபாவம் ரங்கதாசனா இருந்தான். இப்ப ரங்கதாசன்கிற தாசத்துவத்தை விட்டு ராமானுஜ தாசனான. ஏற்ற கரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான். சுவாமி எம்பெருமானார் காலக்ஷேபம் சாதிப்பார். சுவாமி எம்பெருமானார் திருவாக்கிலே இருந்து வரக்கூடிய ஓரொரு வார்த்தையும் ஓரொரு விஷயமும் அவர் கோஷ்டியை சார்ந்தவர்களான பாகவதோத்தவர்களுக்கு அமிர்தமா இருக்கும். ஆழ்வார் ஒரு வார்த்தை சொன்னா அதை மெய் செய்து காட்ட வேணும். அது எம்பெருமானாருடைய கொள்கை, சித்தாந்தம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு. திருவேங்கடமுடையானுக்கு அங்கேயே தங்கி கைங்கரியம் பண்ணணும். அதுவும் ஒழிவில் காலமெல்லாம் பண்ணணும். வழிவிலா அடிமை பண்ண வேணுங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. ஆழ்வார்கள்
எந்த எந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களை எப்படி எப்படியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்களோ அப்படியெல்லாம் அந்த எம்பெருமான கைங்கரியம் பண்ண வேணும் என்ற ஒரு ஊற்றமுடையவர் சுவாமி எம்பெருமானார். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப எம்பெருமானார் கோஷ்டியில் உள்ளவாளுக்கும் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே கைங்கரியங்களிலே ருச்சி, ஈடுபாடு, ஆத்மார்த்தமான ஈடுபாடு எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். திருவாய்ப்பாடியிலே பசுக்கள் அனைத்தும் வள்ளல் வள்ளல் பெரும் பசுக்கள். திருமாலின் சோழ எம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் வள்ளலேன்னு கூப்பிட்டார். தெள்ளியார் பலர் கை தொழுந்தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார். என்ன தன்னை ரங்கபதிக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சேஷ்யமா முன்னதாகவே விண்ணப்பிச்சார் தன்னுடைய குல தெய்வமான அழகரிடத்திலே. அவன் வள்ளல், திருமாலிரும் சோலை அழகர் வள்ளல். அவனுடைய பக்தாத்மாக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருப்பார்? யார் தங்களை வளர்க்கிறார்களோ வளர்க்கப்படக்கூடியவன் குணத்தை ஒத்து பிராணிகள் விளங்கும். அதுபோல சர்வேஸ்வரனான எம்பெருமான் நமக்கு சுவாமி எஜமானன், நாம் அவனுடைய சொத்துக்கள். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜகா என்று எம்பெருமான் சொன்னார். உங்களுக்கு என்னால் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை பலனை எதிர்பாராமல் பண்ணுங்கள். மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை ஒருவனே சரணாகதி பண்ணுங்கள். அகம்துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உங்கள் தோஷங்களை போக்கி பிராரப்த கர்மா என்ற தலைகளை அறுத்து சாஸ்வதமான பரமபதம் தருகிறேன்னு சொன்னார். அவன் சொன்ன வார்த்தையை சுவாமி எம்பெருமானார் ஜெயம் பண்ணி காட்டினார். சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஒருவனே பரம்பொருள். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று இந்த ஆத்மா அவனுடைய சொத்து. இந்த ஆத்மாவிற்கு ஸ்வரூபம் சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் அடிமை பண்ணுவதே என்ற எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை மெய் செய்து காட்டினவர் சுவாமி எம்பெருமானார். ஆற்றம் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், தன் அடியார்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். சக்கரவர்த்தி திருமகன் பெருவாள் ராமாவதாரம் பண்ணினான். சக்கரவர்த்தி திருமகன் என்று எல்லோரும் பாசத்தோடு அழைப்பார்கள். சம்பிரதாய வார்த்தை. சக்கரவர்த்தி திருமகன் சீதா தாயாரை தேடி திருவடி இலங்கைக்கு போனான். லங்காபுரியில ராவணனாலே சிறை வைக்கப்பட்டுள்ளார் தாயார் என்பதை கண்டு வந்து எம்பெருமானிடத்திலே சொல்ல, எம்பெருமான் இலங்கைக்கு போனும், லங்காபுரிக்கு போய் ராவணாதிகளை முடித்து தாயாரை மீட்கணும். திருப்புல்லணை அப்படிங்கிற கஷேத்திரம், புல்லாரண்ய கஷேத்திரம். பெருமாள் ஆதி ஜெகநாதன்னு பேர். ஜெகத்பதி, தாயார் பத்மாசனி. பத்மாசனி தாயார் மிக விசேஷமான திவ்யதேசம். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணுவதற்கு முன்பே ஏற்பட்ட திவ்யதேசம் திருப்புல்லாணி. குழந்தை செல்வம் இல்லாத தசரத மகாராஜா குலகுரு வசிஷ்டரிடத்திலே தனக்கு பிறகு இந்த தேசத்தை ஆட்சி பண்ணுவதற்கு சந்தான பிராப்தம் இல்லையே, என்ன பண்ணுவது என்று பிரார்த்திக்க குலகுரு வசிஷ்டர் சொன்னார், ராஜா நீங்கள் முதல்ல தீர்த்த யாத்திரை பண்ணுங்கோ,
அந்த தீர்த்த யாத்திரையின் பூர்த்தியிலே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுங்கோ. இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கான பூர்வாங்க சங்கல்பம் சேது சமுத்திர கரையில பண்ணுங்க. அந்த பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கான். ஆதி ஜெகநாதன் பேர். ஆதி ஜெகநாதன் ராமாவதாரத்திற்கும் ஆதி. தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அயோத்தியாபுரியிலேருந்து ஆகாய மார்க்கமாக ஆகாய விமானத்தில் வரார். இந்த ஆகாய விமானம்ங்கிறது பாரத தேசத்தவர்கள் கண்டுபிடிச்சது. பல கோடி வருஷங்கள், பல 18 லட்சம் வருஷங்களுக்கு முன்பே ஆகாய விமானம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிரந்தம் நம்மிடத்தில் ஆதாரங்கள் இருக்கு. ஏதோ ரைட் பிரதர்ஸ் தான் பிளைட்டை கண்டுபிடிச்சார்னு மத்தவா சொல்லுவா, கிடையவே கிடையாது. பாரத தேசத்திலே பாரத தேசத்தை சார்ந்த பெரியவர்கள் கண்டுபிடிக்காத வேற எந்த உண்மையையும் வேறு யாரும் கண்டுபிடிக்கல. நம்ம தேசத்தை அந்நியர்கள் ஆட்சி பண்ணினார்கள். அந்நியர்கள் ஆட்சி பண்ணினார்கள். நம்முடைய தர்மத்தை சுரண்டினார்கள், நம்முடைய செல்வத்தை சுரண்டினார்கள், நம்மிடத்தில் ஞான பொக்கிஷங்களை சுரண்டினார்கள், ஞான ஐஸ்வர்யங்களை கடவாடி சென்றார்கள். தசரத மகாராஜா அயோத்தியாபுரியிலேருந்து ஆகாய மார்க்கமா வரார். அப்படி வரும்போது ஒரு இடத்திலே தர்மவனம்னு பேரு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப விசேஷமான கஷேத்திரம். அந்த கஷேத்திர மகாத்மியம் சொல்ல போறோம். அந்த மகாராஜா தசரத மகாராஜா வந்து ஆகாச விமானம் ஆகாச மார்க்கமா வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது கிழக்கு கொஞ்சம் தள்ளி போச்சு. தசரத மகாராஜாக்கு கொஞ்சம் சலனம். என்ன, நம்முடைய விமானம் கொஞ்சம் தள்ளி போயிடுத்தே. தசரத மகாராஜா திருப்புல்லனை வந்தார். தர்பாரண்ய கஷேத்திரம். பெருமாளை சேவிச்சார், சேது ஸ்நானம் பண்ணினார், பெருமாளை சேவிச்சார், புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கான சங்கல்பத்தை பண்ணினார். பெருமாள் அனுகிரகம் பண்ணினான். மகாராஜா, நாமே உமக்கு பிள்ளையாய் பிறப்போம். இன்னைக்கும் சந்தான பிராப்தம் தாமசமா இருக்கு அப்படின்னு மனசிலே கஷ்டமுடையவா திருப்புல்லாணி போவா, சேது ஸ்நானம் பண்ணுவா, ஆதி ஜெகநாதனை சேவிப்பா, ராமநாம தாரக மந்திரத்தை அவளால முடிஞ்ச அளவு ஜபம் பண்ணுவா. பத்மாசனி நாதன் ஆதி ஜெகநாதன் அனுகிரகம் பண்ணுவார். திருப்புல்லாணியில பெருமாளை சேவிச்சுட்டு தசரத மகாராஜா மீண்டும் அயோத்தியாவுக்கு போறார், வடக்கு நோக்கி. அவர் அயோத்தியாவிலேருந்து தட்சிண பார்ஸ்வன் தட்சிணத்துக்கு வரும்போது, திருப்புல்லாணிக்கு வரும்போது, அவருடைய ஆகாச மார்க்கமா வரும்போது விமானம் கொஞ்சம் கிழக்க தள்ளி போச்சு, இப்ப கொஞ்சம் மேற்க தள்ளி போச்சு. அதே இடத்துல அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரிஞ்சின்றார். அயோத்தியால போய் இறங்கினார். குலகுரு வசிஷ்டர் இடத்திலே நடந்ததெல்லாம் சொன்னார். சுவாமி, என் மனசிலே ஒரு சஞ்சலம். ஆகாச மார்க்கமாக நான் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னுடைய விமானம் கொஞ்சம் கிழக்க தள்ளி போயிடுச்சு. புல்லாரண்ய கஷேத்திரம் போய் பெருமாளை சேவித்து அந்த சங்கல்பத்தை முடிச்சுட்டு நான் திரும்பி வரும்போது என்னுடைய விமானம் மேல் தள்ளி வந்து ஒரு பிரதட்சணம் பண்ண மாதிரி ஆச்சு. மனசிலே சஞ்சலம் கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்திலே ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு கீர்த்தி இருக்குன்னு தெரியறது. என்ன பெருமை அந்த க்ஷேத்திரத்திற்கு என்று தசரத மகாராஜா குலகுரு வசிஷ்டர் இடத்திலே கேட்கிறார். வசிஷ்டர் சொன்னார், மகாராஜா, நீங்கள் ஆகாச மார்க்கமாக வரும்போது ஒரு இடத்திலே உங்கள் விமானம் கிழக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுத்து, திரும்பி வரும்போது அதே இடத்துல மேற்க தள்ளி வந்து ஒரு பிரதட்சணம் பண்ண மாதிரி ஆச்சு. அந்த இடத்துக்கு தர்மவனம்னு பேரு. தர்மவனம் சாட்சாத் சிவபெருமான் மகேஸ்வரன் தபசு பண்றார், தர்மவர்மாவா இருக்கார், ஆட்சி பண்றார். தர்மவர்மா என்ற பெயரிலே சாட்சாத் பரமேஸ்வரன் ஆட்சி பண்றார். அவர் பெரிய பக்தர், பாகவதோத்தமர். அவருடைய பெருமைகள்
நிறைய எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி ஓரடியாலே கீழ் உலகங்களை அளந்து மற்றோரடியாலே மேல் உலகங்களை அளப்பதற்காக தன்னுடைய திருவடியை நீட்டினான். அப்போ பிரம்மலோகத்துக்கு பெருமாள் திருவடி போச்சு. பிரம்மா 36,000 வருஷம் திருவஷ்டாட்சர மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணினான், தபசு பண்ணினான். பிரம்மலோகத்திற்கு பெருமாள் பாதம் பிரம்மலோகத்துக்கு போகும்போது பிரம்மாவுடைய நிஷ்டை, கண்களை மூடி நிஷ்டையில இருக்கான், கண்களை மூடிண்டு வாய் முணுமுணுக்கிறது அஷ்டாட்சர மந்திரத்தை. அவன் பக்கத்திலே ஒரு ஆசனம், அதன் மேலே ஒரு ஆசனம், அதன் மேலே ஒரு ஆசனம், 7 அடுக்கு ஆசனம், அதன் மேலே ஸ்வர்ணமயமான கலசம். அந்த கலசத்துக்கு வைர வைடூரி திவ்ய ஆபரணங்களை சாத்தியிருக்கார். அந்த கலசத்துக்குள்ளே கங்கா ஜலம், கங்கா தேவி, கங்கா தீர்த்தம். பிரம்மா தன் ஒரு வாயால மந்திரம் சொன்னான், கங்கா தன் 2 காதுகளால மந்திரம் கேட்டான். அதே காலத்திலே சாட்சாத் எம்பெருமான் மேல் உலகங்களை அளப்பதற்காக தன் திருவடியை நீட்டும் போது நிஷ்டையில் இருந்த பிரம்மாவை பெருமாள் திருவடியில் இருந்த நூபுரம்ங்கிற ஒரு திவ்ய ஆபரணம் ஜல் 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 என்று ஒலி எழுப்பி அந்த நிஷ்டையை கலைச்சி, ஏ பிரம்மா, எந்த திருவடியை சேவிக்கணும்னு நீ தபசு பண்றியோ, எந்த திருவடிக்காக அந்த திருவடி தரிசனத்திற்காக தபசு பண்றியோ அந்த திருவடி வந்திருக்கு, கண்களை திற என்று சொல்வதை போல ஒரு சுப சமிக்ஞை சப்தம் எழுப்ப பிரம்மா முழிச்சு பார்த்தா பெருமாள் திருவடி. தன் அருகிலே இருந்த கங்கா ஜலத்தாலே திருமஞ்சனம் பண்ணினான் சதுர்முகனான பிரம்மா பெருமாள் திருவடிக்கு. அந்த ஜலத்தை, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாட்சாத் மகேஸ்வரன் தன் சிரசிலே வாங்கினார். கங்காதரர், கங்காதரன் என்று அவனுக்கு பேர் கிடைச்சது. அப்படிப்பட்ட கங்காதரன் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணி, இந்த லோகத்திலே எத்தனை புண்ணிய நதிகள் இருக்கு, 36,000 வருஷம் பிரம்மா தன் திருவாக்காலே திருவாயாலே திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை சொல்ல 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 கங்காதேவியான் காதுகளாலே கேட்டு ஆனந்தமடைந்தாள். அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் சக்தி பூரா அந்த ஜலத்தில் இருக்கே, அபிமந்திரணம் பண்ண மாதிரி இருக்கு. புண்ணியாவாஜனம் பண்ணுவாளோ இல்லையோ, ஒரு குடத்தை எடுத்து நூல் சுத்தி அதிலே ஜலத்தை சேர்த்து அதற்கு அந்த குடத்துக்கு திருமண்காப்பு சாத்தி மாவலை ஒரு கூர்ச்சம் பண்ணி அதன் மேலே ஒரு தேங்காய் வச்சு ஆசனங்கள் அந்த ஆசனத்தின் மேலே அந்த கலசத்தை அமைத்து மந்திரங்கள் சொல்லுவார். சாதாரண ஜலம் புண்ணிய தீர்த்தமானது, பவித்திரமானது. அதை புரோட்சணம் பண்ணுவா. அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா புரோட்சணம் பண்ணுவா. வேத மந்திரத்திற்கே இவ்வளவு பெருமைனா எந்த வேதங்கள் எந்த மந்திரத்திலிருந்து உண்டாயின? ஓமித்யேகாட்சரம் நமகாயுதி த்வே அக்ஷரேன் நாராயணாயுதி பஞ்சாட்சராணி 8 எழுத்துக்கள் தானே. சகல வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் சகல புராணங்களுக்கும் விதை 8 எழுத்துக்கள், வேத ஸ்வரூபம் 8 எழுத்துக்கள். பிரம்மா சொன்னவனோ பிரம்மா, தபஸ் பண்ணவனோ பிரம்மா, சதுர்முகன். ஜலமோ கங்கா தீர்த்தம். அந்த புண்ணியாபாஜனம் தபசு பண்ணப்பட்ட இடமோ சத்தியலோகம். அவ்வளவு திருவஷ்டாட்சர ஜபம், அத்தனை ஆவர்த்தி ஜபம் 36,000 வருஷம் பிரம்மா தன் ஆயுசிலே ஜபம் பண்ணிருக்கானா, அவ்வளவு காலம் பண்ணின ஜபம் பலன், அந்த மந்திர பலன் கங்கா ஜலத்தில் இருக்கு. அப்படியே பெருமாள் திருவடிகளிலே அந்த பிரம்மா திருமஞ்சனம் பண்றான். எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெருமை அந்த கங்கா ஜலத்திற்கு. இவவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகரை தாட கமையுடை பெருமை கங்கையின் கிழமேல் கண்டம் என்னும் கடிநகரனை கொண்டாடினார். இந்த வைபவத்தை விட்டுச்சித்தரான வேதாத்மா பிரம்மா கேட்கிறான், இந்த கங்கைக்கு இவ்வளவு பெருமை இருக்கே பிரபு, கங்கையை விட புண்ணிய நதி, பெருமையான ஜலம் நதி வேற எங்கும் கிடையாது என்று ஒரு எண்ணம் மகேஸ்வரனா இருக்கு. பெருமாள்கிட்ட கேட்கிறார், வேற இந்த கங்கையை தவிர
பெருமையான ஜலம் எங்கேயும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். பெருமாள் சொன்னான், நம்முடைய பாத ஸ்பர்சத்தாலே பவித்திரமானவள் கங்கை. கங்கையை காட்டிலும் ஒரு நதிக்கு பவித்திரம் ஏற்பட போறது. கங்கையை காட்டிலும் பவித்திரம் ஒரு நதிக்கு வரப்போறது என்று சொல்லி காவேரி நதியை பற்றின ஒரு வைபவத்தை பெருமாள் சொன்னார் தர்மவர்மாக்கு. இப்ப மகேஸ்வரனார், அந்த மகேஸ்வரனார் காவிரி கரையில தபசு பண்ண ஆரம்பிச்சார் தர்மவர்மாங்கிற பேர்ல. பின்னாடி ஒரு நாள் இந்த வைபவத்தை பார்க்கலாம். இந்த வைபவத்தை தான் குறிப்பா சொன்னார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு எங்கள் இறைவன் ஈசன் அப்படிங்கிறார் இல்லையோ திருமாலையில தொண்டரடிப்புடி ஆழ்வார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடிவினை களைந்தடகிற்கும் கங்கையின் கரைமேல் கை தொழ நின்ற கண்டம் என்னும் கடிதே கங்கா விருத்தாந்தம். கங்கையில் புனிதமாய காவிரினார் தொண்டரடிப்புடிகள். கங்கையை காட்டில் புனிதம். இந்த வைபவம் காவேரி மகாத்மியத்துல பார்க்கலாம். அவகாசம் பெருமாள் கொடுப்பார். இந்த வைபவத்தை சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ண போறான். அந்த அவதாரத்திற்கு முன்னதாக தசரத மகாராஜா புத்திர காமேஷ்டியாக ஆரம்பிக்க போறார். அதற்கு முன்பு கங்கா விற்த்தாந்தத்தையும் காவிரி தாயார் விற்த்தாந்தத்தையும் பரமேஸ்வரன் கேட்டு பெற்றுக்கொண்ட வைபவத்தை குலகுரு வசிஷ்டர் தசரத மகாராஜாவிடத்திலே சொல்றார். எவ்வளவு பெரிய பெருமை! அதன் பிறகு ராமாவதாரம் ஆட்சி. சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணினார். தனுர்வித்தை கத்துண்டார், வேதாத்தியனம் பண்ணார், தனுர்வேதத்தை கத்துண்டார், சீதா தாயார கல்யாணம் பண்ணிண்டார், வனவாசம் வந்தார். வனவாசம் போனார்னு சொல்ல முடியாது, வனவாசம் வந்தார். அயோத்தியாவின் தெற்கு நோக்கி வந்தார். சீதா தாயாரை ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டார். சீதா தாயாரை பிரிஞ்ச துக்கம் பெருமாளுக்கு. அகம் மானுஷம் மன்னிய, நான் மனுஷன் நான் மனுஷன் வாழ்ந்ததுனால இதெல்லாம் பெருமாள் நடிச்சு காட்டுறார். அவனுக்கு ஒரு துக்கம் உண்டா? பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமானவன் சர்வேஸ்வரன், மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவன் சர்வேஸ்வரன். அவனுக்கு துக்கம் உண்டா? ஒரே ஒரு துக்கம் உண்டு. இந்த சம்சாரிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் இப்படி பாப சுழல், இந்த பாபமாகிய அனர்த்தமாகிய சாக்கடையில உழல்றாளே அப்படிங்கிற துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை போக்குறதுக்காகத்தான் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணும்படி பண்ணினான். ஆழ்வார்களுக்கு அப்புறம் ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணும்படி பண்ணினான். அதோடு மட்டும் நிற்கலை. இன்றளவும் கூட லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணும்படி செய்து கொண்டே இருக்கிறான் சர்வேஸ்வரன். மணவாளம் அவர்கள் மீண்டும் 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 அவதாரம் பண்ணிட்டே இருக்கார். கலவுகலு பவிஷ்யதி நாராயண பராயணா, கலியை நிரசனம் பண்ணுவதற்காக நாராயண நாமத்தை சதா சர்வகாலம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களான பாகவதோத்தமர்கள் அவதாரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சீதா தாயார தேடி இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமன் 2 பேரும் வரா. சுக்ரீவனுடைய சக்கியம் கிடைக்கிறது, திருவடியுடைய சக்கியம் கிடைக்கிறது. சுக்ரீவ மகாராஜரும் திருவடியாகிய அனுமானும் கூட வரா. திருப்புல்லணை அப்படிங்கிற கஷேத்திரம் தர்பாரண்யம், அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. சக்கரவர்த்தி திருமகன் லங்காபுரிக்கு போனும். சமுத்திரம் இருக்கு. சமுத்திரராஜனை கூப்பிட்டார். சமுத்திரராஜா, நான் இந்த சேது கரையில பந்தனம், ஒரு அணை கட்டணம், சேது பந்தனம் பண்ணணும், ஒரு அணை கட்டணம், லங்காபுரிக்கு போகணும் என்று செய்தி அனுப்பிச்சு பார்த்தார். சமுத்திரராஜன் வரல. அவனுக்கு இருமாப்பு. ஏதோ ஒரு ராஜா பெண்டாட்டியை இழந்திருக்கான், மனைவியை இழந்திருக்கான், அவன் கூப்பிட்டா நம்ம போறதா வேண்டாமே என்று அகம்பாவம். இவர் தான் மனுஷனா வந்திருக்காரு. ஆத்மானம் மானுஷம் மன்னியே, அகம் மானுஷம் மன்னியே. நான் மனுஷன் நான் மனுஷன் நான் மனுஷன் பிறந்தது முதல்
தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் வரை ராமாவதாரத்திலே மனுஷனாகவே வாழ்ந்து காட்டினான் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரம் அப்படி கிடையாது. அகமேவ பரம் தத்துவம், நானே பரம்பொருள் அடிச்சு பேசினான். வேற யாரால பேச முடியும்? அகமேவ பரம் தத்துவம், அகம் நான் ஏவ, நான் ஒருவனே பரம்பொருள். அகமேவ பரம் தத்துவம் என்று தன்னுடைய பரத்துவத்தை காட்டிட்டே இருந்தான் கிருஷ்ணாவதாரத்திலே. ஊற்றமுடையாய், தைரியமா சொல்லணுமே. சுதந்திரமா வார்த்தை சொல்ல முடியுமா? பெருமாள் ஒத்தனால்தான் சொல்ல முடியும். எம்பெருமான் ரட்சிப்பான், கவலைப்படாதீங்க சொல்ல முடியுமா? ஆண்டாள் நாச்சியார் ஒத்தனால்தான் சொல்ல முடியும். நாராயணனே நமக்கே, நம்ம விட்டா அவனுக்கு கதி கிடையாது, அவனை விட்டா நமக்கு கதி கிடையாது. பெருமாளை விட்டா நமக்கு கதி கிடையாதுன்னு சொல்லலாம், அது லோக தர்மம். ஆனால் நம்மை விட்டால் அந்த பெருமாளுக்கும் கதி கிடையாது, அது ஸ்ரீ வைஷ்ணவ லோக தர்மம். ஸ்ரீ வைஷ்ணவ லோக தர்மம். என் அடியார் அது செய்யார், செய்தாரில் நன்று செய்தார் பெருமாள் நமக்கா பரிவோடு வருவானா? இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய யானை கத்துறது, ஆதி மூலமே கத்துறது, ஓடி போய் காப்பாத்தினானே. இருந்த இடத்திலே படுத்துகிற இடத்துல சக்கரத்தை அனுப்பிச்சிருக்கலாம். என் பக்தனுக்கு ஏதோ ஒரு முதல்ல தீங்கு பண்றது, முதல்ல அழியட்டும் சொல்லலாம், முதல்ல அழியும். அதை விரும்பல பெருமாள். தானே சென்று வலிய சென்று ஓடி போய் காப்பாத்தினான். உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே, ஊற்றமுடையாய், தன் அடியார்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவர் பெருமாள். தர்பத்திலே சயனம் பண்ணிட்டு இருக்கார், தபசு பண்றார். 3 தினங்களா சமுத்திரராஜன் வரல. பெருமாள் மனசு துக்கமா இருக்கு. இளைய பெருமாள் திருவடியில் போய் விண்ணப்பிக்கிறார். பிரபு, தேவரின் இன்னார்னு தெரியல, தேவரின் மனுஷாவதாரம் பண்ணிருக்கீர், தேவர் மனுஷாவதாரமா இருக்கீர். இந்த சமுத்திரராஜன் வரலையே, ஒரே ஒரு உத்தரவு கொடுங்க, அந்த சமுத்திரராஜன் தலையை கொண்டு வந்துடுறேன். பெருமாள் அப்பொழுதும் அமைதி காத்தார். 3 தினங்கள் முடிஞ்சது. லட்சுமணா 3 நாள் முடிஞ்செடுத்து சமுத்திரராஜன் வந்தாரா பார். பெருமாள் கோபம் வந்துடுத்து. அப்பதான் கோபிச்சுக்கிறார். இந்த ஒரு இடத்தில் தான் தெய்வம்ங்கிறத காட்ட போறார். ஊற்றமுடையாய் பெரியாய். நாளை காலைக்குள் சமுத்திரராஜன் இங்கு வரவில்லை என்றால் ஒரே ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி இந்த சப்தலோகங்களில் உள்ள சகல சமுத்திரங்களையும் வற்றச் செய்கிறேன், அழிக்கிறேன் பெருமாள் சங்கல்பம் பண்ணார். சத்தம் போட்டார். லட்சுமணா அம்பை எடு, வில்ல எடு, ஒரே பானத்தாலே சகல சமுத்திரங்களையும் இல்லாமல் பண்ணுகிறேன் அப்படின்னு கர்ஜித்தார் பெருமாள். இந்த விஷயம் சமுத்திரராஜன் தெரிஞ்சது. அடாடா, சகல லோகங்களோட சமுத்திரங்களை வர்த்தக செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி சர்வேஸ்வரன் ஒத்தனைத்தான உண்டு. சர்வேஸ்வரனே தன் நிலை மாறி சக்கரவர்த்தி திருமகனாக மனுஷனா வந்திருக்கான், நமக்கு தெரியும். இருந்தாலும் அகம்பாவத்தாலே நான் இருந்துட்டேனே என்று ஓடி வந்து சரணாகதி பண்ணான். பிரபு அடியேனை மன்னிச்சுக்கோ. வரும்போது தனியா வரல, பத்தினியோட ஓடி வந்துட்டான். அவளும் சேர்ந்து சிரிக்கிறார். என்னுடைய ஆத்துக்காரர் தப்பு பண்ணிட்டார், தேவரின் மனுஷாவதாரம் பண்ணிருக்கீர், தேவர சாமானிய மனுஷனா நினைச்சுட்டார், மன்னிச்சுக்கோங்க பிரபு மன்னிச்சுக்கோங்க. தம்பதிகளா வந்து சேவிச்சார், பெருமாள் மன்னிச்சார். சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணினார். சுகச்சாரணர்கள் சரணாகதி பண்றா. திருப்புல்லானி சரணாகதி கஷேத்திரம். ஸ்ரீராமாயணமே சரணாகதி சாஸ்திரம். ஸ்ரீராமான்னு சொன்னாலே சரணாகதி சாஸ்திரம் தான். சமுத்திரராஜன் பெருமாளை சரணாகதி பண்ணி, பிரபு அடியனுடைய அகம்பாவத்தாலே அடியனுடைய அஜானத்தாலே அபச்சாரப்பட்டுட்டேன், மன்னித்துள்ள வேணும் சரணாகதி பண்ணான். அணை கட்டுவதற்கு அனுகூலம் பண்றதாக விண்ணப்பிச்சான். பெருமாள் சேது சமுத்திர கரையில ஒரு பாறை மேல எழுந்தருளி இருக்கார். பாறை மேல எழுந்தருளி இருக்கார். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது. ஸ்ரீராமா 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 ஸ்ரீராமான்னு சத்தம் கேட்கிறது. அந்தரத்துல பார்த்தா ஒருவன் தலைக்கு மேல கையை கூப்பிட்டு ஸ்ரீராமா ஸ்ரீராமா என் திருவடியே சரணம்,
சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவ மகாராஜர் அழைக்கிறார். மகாராஜரே, அதோ யாரோ ஸ்ரீராமான் என்ன கூப்பிடுறாளே, மஸ்தகத்துக்கு மேல கைகளை கூப்பியிருக்காளே. மஸ்தகத்திடை கைகளை கூப்பி, தலைக்கு மேல கைகளை கூப்பி சரணாகதி பண்றாள். அது யார்? பெருமாளுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறார். மனுஷன் தானே, மனுஷாவதாரமா இருக்காரு. சுக்ரீவ மகாராஜர் சொன்னார், பிரபு, வந்திருக்க கூடியவன் நம்முடைய விரோதியான ராவணனுடைய தம்பி. இவன் சுக்ரீவன் பேர். அவன் சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கான். அப்படியா? அவனுக்கு அவன் சரணாகதி பண்றானே, அவன் சரணாகதி அங்கீகரிக்கலாமா? அவனை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? சொல்லுங்கோ மகாராஜரே. பெருமாள் கேட்கிறார். சுக்ரீவ மகாராஜர் சொன்னார், பிரபு, எந்த விரோதி, எந்த துரோகி ராவணனாலே இந்நிலை ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட ராவணாசுரன் தம்பி இந்த விபீஷணன். ஒரே ஒரு உத்தரவு கொடுங்க, அவன் தலையை சீவி தேவர் திருவடிகளை சேர்க்கிறேன். இவனை ஏற்க கூடாது, விபீஷணனுக்கு அபயம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னார் சுக்ரீவ மகாராஜர். அப்படி பெருமாள் ஒத்தத்தையா கேட்கிறார். அத்தனை பேரும் ஒரே வார்த்தை, சுக்ரீவன் என்ன சொன்னானோ அதே மாதிரி அத்தனை பேரும் விபீஷணனுக்கு அபயம் கொடுக்க கூடாது என்று விபீஷணன் பண்ணின சரணாகதியை ஏற்க கூடாதுன்னா. இளைய பெருமாளுடைய ஸ்வபாவம் தெரிஞ்சவர், பெருமாளுக்கு அனுகூலமானவன் இளைய பெருமாள். தனக்கு வனவாசம் கிடையாது, அண்ணாவுக்கு தான் வனவாசம். அண்ணாவிடத்திலே நானும் காட்டுக்கு வருவேன், தேவரில் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொன்னான். லட்சுமணா, நீ காட்டுக்கு வரக்கூடாது, எனக்கு பிரியமான கைகேயி அம்மாவையும் மகாராஜர் நம்முடைய தகப்பனார் தசரத மகாராஜரையும் மற்ற தாயார்களையும் குறையில்லாமல் காப்பாற்று. நீ கூட இருந்து அனுகூலமாயிருந்து அவள் கைங்கரியம் பண்ணு. அவ மனசிலே சிறிதும் துக்கம் ஏற்பட்டு விடாதபடி நீ அயோத்தியா மாநகரத்திலேயே தங்கி இருந்து அவர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் பெருமாள் உத்தரவு கொடுத்தார். அந்த உத்தரவை மீறி தாயாரத்திலே உத்தரவு திட்டு காட்டுக்கு வந்துட்டான் இளைய பெருமாள். அவளோட விசுவாசம். பெருமாள்கிட்ட இளைய பெருமாள் பண்ணின சரணாகதியும் அங்க ஜெயிக்கல. ராமன் கிழிச்ச கோட்டையும் தாண்டிட்டான் இளைய பெருமாள். காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். முதல்ல போய் நின்னான் மர ஊறி தரிச்சுண்டு. தனக்கு பிரியமான இளைய பெருமாள், தனக்கு அனுகூலமான இளைய பெருமாள், தன் குணத்திற்கு அனுகுணமான தம்பி. லட்சுமணா, நீ என்ன சொல்ற? விபீஷணன் சரணாகதி பண்றானே, அவனை ஏற்கலாமா கூடாதா? அவன் அங்கீகரிக்கலாமா கூடாதா? விபீஷணன் கையை கூப்பினான். அண்ணா, எந்த ராவணன் நமக்கு விரோதியோ அவன் தம்பி. ஒரே ஒரு உத்தரவு கொடுங்க, ஒரு பானத்திலே அவனையும் அவன் கூட்டத்தார்களையும் சனப்பொழில் முடித்து விடுகிறேன், யமலோகத்துக்கு அனுப்புறேன். அத்தனை பேரும் எல்லாரிடத்திலையும் அனுமனை தவிர, சிறிய திருவடியை தவிர அத்தனை பேரிடத்திலையும் அபிப்பிராயம் கேட்டார். யாருமே விபீஷணனை அங்கீகரிக்க வேணும்னு சொல்லவில்லை. அவனை கொல்லணும், அவனை அழிக்கணும், அவனை அடிக்கணும்னு சொன்னாலே தவிர விபீஷண சரணாகதியை யாரும் அங்கீகரிக்கல. பெருமாள் ஒரு பாறை மேல எழுந்துள்ளி இருக்கார். பெருமாளுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கார். சிறிய திருவடி ஹனுமான பார்க்கிறார், குனிஞ்சு பார்க்கிறார். தன்னுடைய திருவடிகளை தொட்டு தொட்டு பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிறிய திருவடி அனுமான். திக்குநரை புகழாளன் தீவேள்வி சென்னனான் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு முக்குமான் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்தனலால் மலர்குழலால் சீதைவே. அப்படிப்பட்ட ஹனுமான் சிறிய திருவடி நவவியாக்கிய பண்டிதன், ராமதாசன், ராமதூதன், ராமபக்தன் குனிஞ்சு பார்க்கிறார். ஹனுமானிடத்தை வாயை திறந்து கேட்கல, கண்ணார கேட்கிறார். சிறிய திருவடி அனுமான் பெருமாள் திருவடியை பிடிச்சு கைங்கரியம் பண்றார். மெதுவா எழுந்திருந்தார். விபீஷன் சிரச பார்த்தார், ராமன் திருவடியை பார்த்தார். ஒரே ஒரு ஆவர்த்தி விபீஷணன் சிரச பார்த்தான், சிறிய திருவடி. அடுத்த அக்ஷணம் ராமருடைய திருவடியை பார்த்தார். விபீஷணன் சிரச பார்த்து சக்கரவர்த்தி திருமன் திருவடியை பார்த்தாரோ இல்லையோ,
பெருமாள் அறிவிச்சிட்டார், விபீஷணனை அங்கீகரித்தோம், விபீஷணன் சரணாகதியை ஏற்றுக்கொண்டோம் என்று பெருமாள் ஓங்கி சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்க இருக்கக்கூடிய 99 பேரும் விபீஷணனை ஏற்கப்படாது, அவனை கொல்லணும்னா அத்தனை பேரையும் பெருமாள் கேட்டார். அத்தனை பேர் அங்கீகரிக்கல. சிறிய திருவடியில் வாயால கேட்கல, கண்ணாலதான் கேட்டார். அது அவளுக்கு தெரியல. பெருமாளுக்கும் சிறிய திருவடிக்கும் உண்டான ஒரு பந்துத்துவம். சிறிய திருவடி ஹனுமான் எந்திருந்தான், விபீஷன் சிரசை பார்த்தான், பெருமாள் திருவடியை பார்த்தான். ஹே பிரபு, நீ சர்வசக்தனாச்சே, சர்வ சுவாமி ஆச்சே, இந்த லோகத்திலே உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்கக்கூடிய பரமாத்மாவாச்சே, நீ பரமசுவாமி ஆச்சே, நீ பரமசுவாமி ஆச்சே. எவன் ஒருவன் கையை கூப்பிட்டானோ அவன் அங்கீகாரம் பண்ண வேண்டியது உன்னுடைய திருவடி. ஏன்னா திருவடியை தொட்டு கைங்கரியம் பண்றாரு. அந்த திருவடிகளுக்கு என்ன குணம்? யார் கையை கூப்பிடாலும் அஞ்சேல் 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 அஞ்சேல். திருமங்கையாழ்வார் பாடினார். ஒருவன் நரகம் போயிட்டான், ஒரு மனுஷன் நரகம் பண்ணக்கூடிய பாவம், நரகம் போகக்கூடிய பாவத்தை பண்ணிருக்கான், நரகத்தில் போய் விழுந்துட்டான். ஏதோ பிராரப்த சுகிருதம் நரகத்தில் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டான். ஆங்கு வெண்ணரக தழுந்தும் போது நரகத்தில் போய் நாராயணான்னு கூப்பிட்டா, ராமான்னு கூப்பிட்டா, அழகரேன்னு கூப்பிட்டா போறோம், ஒரு வார்த்தை சொன்னா போறோம். ஆங்கு வெண்ணரக தழுந்தும் போது அஞ்சேல் என்ன அடியேனே அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை. நரகத்துல விழ போறான்னு தெரியறது. ஐயோ இத்தனை நாள் பாபம் பண்ணிட்டேனே, பாபமே பண்ணிட்டு இருக்கேனே, இவ்வளவு பாபம் பண்ணேனே, கணக்கு வழக்கு இல்லாத பாபம் பண்ணேனே, நரகத்துக்கு போறேனே, நரகத்துல விழப்போறேனே, அந்த ஜீவன் துடிக்கிறான். நரகத்துல விழப்போறேன், ஜீவன் துடிக்கிறான். ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேலன்னு அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை. பெருமாள் திருவடியை நீட்டி நரகத்திலே விழுவதற்கு முன்பு தன்னுடைய திருவடியை நீட்டி தூக்கிடுவாராம். அப்படிப்பட்ட பரம தயாளு எம்பெருமான், பரம தயாளு எம்பெருமான். ஆங்கு வெண்ணரக தழுந்தும் போது அஞ்சேலென்று அடியேனே அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை. அந்த பெருமாள் குணம் எப்படியோ அதுபோல அவன் திருவடி குணம். அவன் சீபாதங்கள் ரட்சிக்கும், திருவடிகள் ரட்சிக்கும். அந்த திருவடியத்தான தொட்டு பிடிச்சு கைங்கரியம் பண்ணார் சிறிய திருவடி ஹனுமான். இந்த திருவடியுடைய குணம் ரட்சித்தல். அதனால இந்த திருவடியுடைய குணம் ரட்சித்தல். நீர் 1000 பேர்கிட்ட கேளும், 1,00,000 பேர்கிட்ட கேளுங்க, அந்த 1,00,000 பேர் அங்கீகாரம் பண்ணாதேன்னு சொன்னா கூட திருவடி சொன்ன வார்த்தை ஜெயிச்சுது. இளைய பெருமாள் சொன்ன வார்த்தை, வேண்டாம் அவனை ஏத்துக்க வேண்டாம், ஒரு உத்தரவு கொடுங்கோ, அவனை கொண்டு போடுறேன். சுக்ரீவ மகாராஜர் உத்தரவு கொடுங்கோ, அவரை கொண்டு போடுறேன். எல்லாரும் கொண்டு போடுறேன்னா சிறிய திருவடியாகி ஹனுமான் எழுந்திருந்தான். விபீஷன் சிரசை பார்த்தான், பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் திருவடியை பார்த்தான். இந்த திருவடிகளுக்கு அங்கீகாரம், சரணாகதி ஏற்றுக்கொள்வது ஒன்றே குணம், சுபாவம். பெருமாள் அங்கீகாரம் பண்ணிட்டார். விபீஷணனை ஏற்றுக்கொண்டோ. அப்ப பெருமாளுடைய குணம் எப்படி? விபீஷணனை ஏத்துண்டோன்னு சரணாகதி ஏத்துண்டார். விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தார். சுக்ரீவ மகாராஜர் கேட்கிறார், பிரபு இவனாலே உமக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்? பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார், அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. என்னுடைய விரதம், என்னை சரணாகதி பண்ணினவனாலே எனக்கு என் பிராணனுக்கே ஆபத்து வந்தாலும் எவன் ஒருவன் என்னை சரணாகதி பண்ணிட்டாரோ அவனை ரட்சிப்பேன். ததாமி ஏதத் விரதம், என்னுடைய விரதம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்பீதி ஆஜரே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. என்னுடைய விரதம், என்னை சரணாகதி பண்ணினவனை ஏற்று ரட்சிப்பேன். இது சத்தியம்னு பெருமாள் பிரமாணம் பண்ணார். கடற்கரையில் சொன்ன வார்த்தை என்னுடைய விரதம்னு சொன்னார். திருமாலின் சோலை அழகர் அவர் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்காராம். கூரத்தாழ்வான் சொல்றார், ஜாகினாங்க பரிகர்ம தர்மினோ பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவகா பாரிஜாத விடபாயுதர்த்தயா பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. அவன் ஒரு விரதம், அவன் ஒரு தீட்சை வச்சுட்டு இருக்கானாம். பாவம் திருமாலின் சோலை அழகர்.
யார் யாரெல்லாம் தன்னிடத்திலே சரணாகதி பண்ணி அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவர்கள் எதை கேட்டாலும் கொடு. பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. பிரார்த்திதார்த்த பரிதான. யார் யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ, எதை அர்த்திக்கிறாளோ அவர்கள் கேட்டதை கொடுப்பேன். பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. நான் அந்த தீட்சை வச்சுருக்கேன்னு சொன்னாராம். அந்த கூறத்தாழ்வன் அழகா சொல்றார். ஜாகினாங்க பரி கர்ம தர்மினோ பாந்தி சுந்தர புஜஸ்தே பாகவகா. அந்த பெருமாள் எதுக்காக சுந்தர புஜம், அழகான புஜம்னா அரவணைச்சுக்கணுமா. தன்னை சரணாகி பண்ண பக்தாலே அரவணைச்சு தூக்கி கொஞ்சி தன் மடியில வச்சுக்கணுமா. பாரிஜாத விடபாயுதத்தையா பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. அதுபோல என்னுடைய விரதம் சொன்னான் சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட பெருமாள், அப்படிப்பட்ட ஸ்வபாவம் இருந்தாலும் விபீஷணத்திலே கொஞ்சம் பயம் இருக்கு சுக்ரீவ மகாராஜருக்கு. விபீஷணன் பெருமாள் திருவடிகளிலே சரணாகிதி பண்ணி பெருமாளோட அவனும் பெருமாள் கைங்கரியம் என்றான். பெருமாள் கூடவே இருக்கான். பெருமாள் கூடவே இருக்கான். வானரங்கள்லாம் பெரிய பெரிய மலையை தூக்கி அணை கட்டின்னு இருக்கா. சேதுபந்தன் நிர்மாணம் ஆயின்னு இருக்கு. பெருமாள் அந்த சமுத்திர கரையில இங்கும் அங்கும் நடையாடின்னு இருக்கார். பெருமாளுக்கு ஒரு ஆசை, லட்சுமணா இந்த தர்ப்பம் நிறைய இருக்கே, அந்த தர்ப்பத்தெல்லாம் கொஞ்சம் கொய்துண்டு வா. தர்ப்பத்தை புறம் எடுத்து ஒரு கிரீடம் ஒரு மகுடம் மாதிரி கட்டுறார். அந்த சமுத்திர கரையில ஒரு பாறை, அந்த பாறை மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கார். விபீஷணா இங்க வான்னு கூப்பிட்டார். சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணன் ஓடி வந்தார். ஊற்றமுடையாய், ஊற்றம் தன் அடியார்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவன். தன் அடியார்கள் விஷயத்திலே தான் சொன்ன வார்த்தை உடனடியாக சத்தியம் பண்ணி கொடுப்பதிலே ஊற்றமுடையவன். சத்தியவான், சத்திய சங்கல்பன். ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரியஜியர் சுவாமிக்கு சத்திய சங்கல்பன் என்று காஞ்சி அன்னங்கராச்சார் சுவாமி அழகான திருநாமம் சாத்தினார். திவிதேசங்கள்லாம் நன்னா இருக்கணும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணி பல ஆலயங்கள் திருப்பணி பண்ணினார். 1958, 59, 60 பெரியஜியர் சுவாமி. சின்னஜியர் சுவாமி சங்கல்ப சத்தியன் நிறைய திருப்பணி பண்ணிட்டு இருக்கார். பெரியஜியர் சுவாமி ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரியஜியர் சுவாமி ஆக்ஞைப்படி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான பிரத்யக்ஷ எம்பெருமானார் ஸ்ரீ 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 ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜியர் சுவாமி நிறைய கைங்கரியங்கள் பண்றார். வேத பாடசாலைகள், பாரத தேசத்திலே வேதாத்தியனம் பண்ண ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் சுவாமியுடைய குருகுலத்தில் கொண்டு வந்து விடலாம். அந்த குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு, வேத பாடம், மற்ற லோகாதயத்திற்கு அத்தியாவசியமான பாடங்கள், அவளுக்கு மற்ற எக்ஸசைஸ், யோக சாஸ்திரம், சமஸ்கிருதத்திலே அவர்கள் பேசக்கூடிய அளவிலே நன்றாக பேசி சமஸ்கிருதத்திலே கவி பண்ணக்கூடிய அளவு அந்த குழந்தைகளை நல்ல வித்வான்கள் ஆக்கிறா. எத்தனையோ பாடசாலைகள் நடக்கிறது. ஆத்தூர் பாடசாலை, அடியேன் அந்த பாடசாலைக்கு ஒரு தடவை போயிருக்கேன். அவ்வளவு விசேஷமான பாடசாலை ஆத்தூர் பாடசாலை. குழந்தைகள்லாம் அவ்வளவு விலட்சணமா இருக்காங்க. அதுபோல சின்னஜியர் சுவாமியுடைய ஜீவா குருகுலம் பாடசாலை, எத்தனை பாடசாலைகள். இந்த வேத சம்ரட்சணத்தால் தான் லோக சம்ரட்சணம் நடக்கிறது. இன்னைக்கு லோகத்தில் எங்க பார்த்தாலும் பாபங்கள் மலிஞ்சிருக்கு, தோஷங்கள் மலிஞ்சிருக்கு. எல்லாரும் துக்கப்படுறா, கஷ்டப்படுறா. இருந்தாலும் பல பேர் சுகப்படுறா, தர்மாத்மாக்கள் சுகப்படுறா. தர்மத்துக்கு வந்த தோஷங்களை இந்த வேத சப்தங்கள், வேத கோஷங்கள் தான் அந்த தோஷங்களை அழிக்கிறது. பாரத தேசத்திலே சனாதன தர்மம் தழைக்கிறது. சனாதன தர்மத்துக்கு ஒரு ஹானி வந்தா லோகத்துக்கு தோஷம் ஏற்படும். சனாதன தர்மம் அழிஞ்சா லோகம் அழிஞ்சிடும். பிரளயம், மகா பிரளயம் வரும். லோகத்திலே அத்தனை பேரும் க்ஷேமமா இருக்கணும், அத்தனை பேரும்
சந்தோஷமா இருக்கணும், அத்தனை பேரும் அந்யோன்யமா இருக்கணும். அதுதான சனாதன தர்ம வார்த்தை. அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. அதுதான் சனாதன தர்மம். பெருமாள் அந்த சமுத்திர கரையில ஒரு பாறை மேல எழுந்தருளி இருந்தார். இளைய பெருமாள் லக்ஷ்மணனையும் சுக்ரீவ மகாராஜனை அழைச்சார். தர்பத்தை கொண்டு வர சொன்னார். தர்பத்தில் தானே அழகான ஒரு மகுடம் பண்ணினார். விபீஷணா என்று அழைச்சார். விபீஷண ஆழ்வான் ஓடி வரான். தான் எழுந்திருந்தார். தன்னுடைய சிம்மாசனம் ஒரு பாரதான சிம்மாசனம். அந்த பாறை மீது விபீஷணனை, விபீஷணா இந்த சிம்மாசனத்திலே அமர்வாயாக. மறுவார்த்தை சொல்லல. பெருமாள் சொல்லியாச்சுன்னா உட்கார்ந்துடணும். இன்னைக்கு நீ ராஜாவாருன்னா ராஜாவா இருக்கணும். இன்னைக்கு நீ தெரு கூட்டு, இந்த திவ்ய தேசங்கள் குப்பை இருக்கு, கூட்டுனா கூட்டணும். திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ணுனா பண்ணணும். அருளிச்செயல் சிவகாரம் பண்ணுனா பண்ணணும். எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யுமிட. பகவத் கைங்கரியத்தை பகவானுடைய திருவுள்ளத்திற்காக பண்ணணும். பகவானுடைய திருவுள்ள உகப்பிற்காக பண்ணணும். பகவானுடைய முகோல்லாசத்திற்காக பண்ணணும். எனக்கு ஏதோ போது போல திவிதேசுக்கு வந்தேன், ஏதோ 4 நாள் லீவு கிடைச்சது, வீட்டில் போது போல இங்க வந்தோம் அங்க வந்தோம்னு சொல்லப்படாது. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக திவ்ய கஷேத்திர யாத்திரை, எம்பெருமானுடைய சந்தோஷத்திற்காக திவ்யதேச யாத்திரை, எம்பெருமானுடைய திருவுள்ள முகப்பிற்காக கைங்கரியம் பண்ணணும். அதுபோல ஆதிசேஷன் அழைச்சு, ஆதிசேஷா எனக்கு ஆச்சாரியனா இருக்க வேண்டும் பெருமாள் பிரார்த்திச்சார். இல்ல பெருமாளே நான் ஒரு அடிமையா இருக்கேன்னு ஆதிசேஷன் சொல்லலையே. ராமானுஜர் அவதாரம் பண்ணாரே, ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு 200 சம்பத்சரம் அடியேருக்கு ஆச்சாரியனாக எழுந்துள்ள வேண்டும் பெருமாள் பிரார்த்திச்சார். ஆதிசேஷன் கேட்டாரா இல்லையா? எம்பெருமான் என்ன சொல்றாரோ கேட்கணும். இன்னைக்கு ராஜாவா சிம்மாசனத்தை உட்கார்ந்துடணும். இந்த சிம்மாசனத்திலே பீடாதிபதியா இருக்கணும். இன்னைக்கு பல்லக்கு தூக்கு, பல்லக்கு சுமக்கணும். பெருமாளுக்கு திருவிளக்கு சுத்தம் பண்ணு, திருவிளக்கு சுத்தம் பண்ணணும். எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யுமிடே. அதுதான் பகவத் கைங்கரியம். பகவானுடைய முகோல்லாசத்திற்காக பண்ணணும், அவன் சந்தோஷத்திற்காக பண்ணணும். விபீஷணா இந்த சிம்மாசனத்தை உட்கார். அவனும் அந்த பாறையில உட்கார்ந்தான். பெருமாள் எழுந்திருந்தார். சுக்ரீவ மகாராஜரும் இளைய பெருமாளும் தர்பத்திலே ஒரு மகுடம் பண்ணி கொண்டு வரா. அந்த மகுடத்தை, அந்த தர்பத்தாலான மகுடத்தை எடுத்து அந்த விபீஷணன் சிரசில் வச்சு, இன்று விபீஷணனை லங்காதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணினோம். லங்காபுரிக்கு ராஜா சக்கரவர்த்தி விபீஷணன் என்று பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அது தகுமோ? அங்க ராவணன் உயிரோட இருக்கான். லங்காதிபதியா ராவணன் இருக்கானே. இங்கே விபீஷண பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. அவன் லங்காதிபதினா தற்காலிகமான பதவி, தற்காலிகமான பதவி லங்காதிபதி. சகல புவனங்களுக்கும் சார்வபௌமன் எம்பெருமான் தானே. எல்லா லோகங்களும் யாரோடது? எம்பெருமானோடது. ஜெகநாதனாச்சே, ஜெகநாயகனாச்சே, ஜெகத் ரட்சகனாச்சே. சகல புவனங்களுக்கும் அதிபதி சர்வேஸ்வரன். சகல புவனங்களுக்கும் பெர்மனண்டான அதிபதி அவன் தான். மற்றவாள்லாம் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாரு. இன்னைக்கு நான் ராஜாவா இருப்பான், 8 வருஷத்துல ஓடி போயிடுவான். பார்த்தோமே, யாராலும் ஜெயிக்க முடியாத பிரதமர் அதிபர்னு சொன்னா இலங்கையில ராத்திரியோட ராத்திரியா எப்படியோ ஓடி போனார் இல்லையோ ஒருத்தர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, இலங்கையில அதிபரா இருந்தார். பண்ணாத வேலைகள் கிடையாது. எத்தனை பாவங்கள், எத்தனை பேரை கொன்னு, எத்தனை பேரை அழிச்சு, எத்தனை உயிர்களை பழிவாங்கி இலங்கையை ரத்தக்காடாக்கினார். ஒரு புரட்சி வந்தது, தன்னை காப்பாற்றிக்க முடியல, தன் குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியல, திருட்டுத்தனமா பிளைட்டை பிடிச்சு ஓட வேண்டியதாச்சு. அது மாதிரி 2-3 தேசங்கள்ல நடந்தது பார்க்கிறோமே. நீ சார்வபௌமன் சொல்லிக்கலாம், அடுத்த க்ஷணம் ஓட வேண்டியிருக்கு. தன்னை காப்பாற்றிக்க முடியாத வாழ. ஆக நித்தியமான சார்வபௌமன், சத்தியமான சார்வபௌமன், சாஸ்வதமான சார்வபௌமன் சாட்சாத் எம்பெருமான் தானே. அவன் சொத்து, சகல புவனங்களும் அவன் சொத்து என்று பெருமாள் சகல புவனங்களுக்கும் நாயகன் நானே என்று தன்னுடைய தெய்வத்தன்மையை வெளிப்படையா காட்டாமல் விபீஷணா இந்த சிம்மாசனத்தை உட்கார, தான் எழுந்தருள் இந்த பாறையை காட்ட, அந்த கல்லில் உட்கார, இந்த தர்பத்தாலான மகுடத்தை
சுக்ரீவ மகாராஜரும் இளைய பெருமானும் கொடுக்க விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தோன். இன்று முதல் லங்காபதி, லங்காராஜ்யத்திற்கு அதிபதி விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் பெருமாள். ஊற்றமுடையாய் பெரியாய், தன் அடியார்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவன் சக்கரவர்த்தி திருமகன், அவன்தான கண்ணன். ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, லோகத்திலே அத்தனை தர்மாத்மாக்களுக்கும் தான் உதாரண புருஷன், அத்தனை பேருக்கும் தான் உதாரண புருஷன் அந்த எம்பெருமான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். விபீஷண பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. சுக்ரீவ மகாராஜர் ஒரு நாள் கேட்கிறார், ஹே பிரபு, தேவரே லங்காதிபதியா விபீஷணர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டீரே, நாளைக்கே இந்த ராவணனுக்கு நல்ல புத்தி வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், சீதா தாயார தூக்கின்னு வந்துட்டோம், ரொம்ப தெரியாம பண்ணிட்டோம், பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோமே என்று சொல்லி ஏதோ ஒரு விசேஷத்தாலே அவனுக்கு நல்ல புத்தி வந்து அந்த ராவணேஸ்வரன், அந்த ராவணாசுரன், அந்த லங்காதிபதி, இனி தற்காலிக லங்காதிபதியா இருந்தானே அந்த ராவணன் ஓடி வந்து தேவரிய சரணாகதி பண்ணா, நீ என்ன பண்ணுவீர்? இந்த லங்காராஜ்யத்துக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டீரே, லங்காராஜ்யத்துக்கு அதிபதியாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டீரே, நாளைக்கு ராவணன் ஓடி வந்து தேவர் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா என்ன பண்ணுவீர் என்று பெருமாளத்தில் வினயமா கேட்டார் சுக்ரீவ மகாராஜன். அப்படியா? ஒருவேளை ராவணன் மனசு திருந்தி அவன் சரணாகதி பண்ணுவானேயானால் என்னுடைய அயோத்தியா மாநகரத்திற்கே அவனை சக்கரவர்த்தி ஆக்குவேன்னு சொன்னானே பெருமானே. யாருக்கு இந்த மனசு வரும்? யாருக்கு? என்னுடைய அயோத்தியா தேசத்திற்கு, அயோத்தியா ராஜ்யத்திற்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைத்து அயோத்தியாதிபதி ராவணன் என்று நான் அவனை காட்டி கொடுப்பேன். அவன் சரணாகதி பண்ணா தன்னையே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, தன்னையே கொடுக்கக்கூடியவனாச்சே. அப்படிப்பட்ட எம்பெருமான் சர்வசுவாமி, சர்வசுவாமியான பெருமாள். என் பக்தனுக்கு எதை கொடுப்போம், எதை கொடுப்போம், எதை கொடுப்போம், எதை கொடுப்போம் யோஜனை பண்ணிட்டே இருப்பானா. நாம கேட்கவே விடாது எம்பெருமானத்திலே. அதை கொடு, இதை கொடு கேட்கவே கூடாது. ஒரு விஷயத்தை கேட்காமல் இருக்கக்கூடாது. பெருமாள் தன்னையே கொடுக்கும்போது அல்ப விஷயங்களை கேட்கப்படாது. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில்யடாய், மாற்றார் உனக்கு வலிதுளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. உன்னிடத்திலே விரோதமுடையவர்கள், பெருமாளுக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. தன்னடியார், தன் அடியார்களான பாகவதோத்தவர்களுக்கு யார் யார் விரோதிகளோ அவர்கள் தோற்று போய் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணாராம். விபீஷண ஆழ்வார் பெருமாள் அழகுக்கு தோற்கல, பெருமாளுடைய வீரத்துக்கு தோற்கல. ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அசோகவனத்திலே தாயார் சேவிச்சான், தாயார் பாதக மரங்களை சேவிச்சான். அண்ணா தாயார மாதிரி ஒரு பெண்ணை கவர்ந்துன்னு வந்திருக்கானாமே, இது அக்கிரமமாச்சே என்று சொல்லி ஒளிஞ்சுன்னு போய் மாதவி பந்தன் அந்த குறுக்கத்தி செடிக்கு அடியில உட்கார்ந்து மெதுவா பார்க்கிறான், அஞ்சலி பண்ணி பார்க்கிறான். தாயார் மாதிரி ஒரு பெண் என்பதை தாயார் நினைச்சான். பார்த்தா தாயார், சீதா தாயார் தள்ளி ஒரு பாறை மேல நிற்கிறா. அவ திருவடிகளை சேவிச்சான், குனிஞ்சு பார்த்தான், திருவடிகளை சேவிச்சான். அடாடா, இந்த பாதக மரங்கள் பத்ம பாதமாச்சே, சாட்சாத் மகாலட்சுமி தாயாருடைய திருவடிகளாச்சே. இந்த சீதா பிராட்டி மகாலட்சுமி தாயார் தெரிஞ்சினான். இவள் மகாலட்சுமியாக இருப்பதானே, இவள் பெரிய பிராட்டியாராக இருப்பதானே, இவள் தாயாராக இருப்பதானே, இவளுடைய பதி, இவளுடைய கணவன் ராமபிரான் சாட்சாத் மகாவிஷ்ணு என்று தாயார் திருவடிகளை சேவித்த மாத்திரத்திலேயே இவன் பெருமாள் உணர்ந்தானே. அவன் தாயார் திருவடிகளை சேவிச்சான், ஜெயிச்சான். பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். லங்காபுரிக்கே நீதான் அதிபதி, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். லங்காதிபதி விபீஷண ஆழ்வார். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, மாற்றார் உன் அடியார்களுக்கு விரோதிகள் உன்னுடைய வீரத்திற்கு தோற்று போய் உன் திருவடிகளை வீழ்ந்து படுமா போனேன். வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது, இனிமேல் எங்களுக்கு சக்தி கிடையாது என்று தன்னுடைய சுய சக்தியை விட்டொழித்து, சுய அபிமானத்தை விட்டொழித்து தேவர் திருவடிகளே சரணாகதி பண்ணியதை போலே ஆற்றாது வந்தோம், அருள் தருவாய் என்று பிரார்த்திக்கிறார்கள்.
ஏற்றகலங்கள் பாசுரத்திலே இன்னும் எத்தனை எத்தனை விசேஷமான அர்த்தங்கள், மிக பெருமையான விஷயங்கள். தாயாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் எதை எதை நினைத்தானோ அதை அப்படியே பிரகாசம் பண்ணி காட்டக்கூடியவள் தாயார். பெருமாள் பன்னகமிருது தல்பசாயி, உரகமல் அணையான் ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கான். ஜெகத் சிருஷ்டி காரணார்த்தமா படுத்துட்டு இருக்கான். ஜெகத் சம்ரட்சணார்த்தமா படுத்துட்டு இருக்கான். ஜெகத் சிருஷ்டி ஜெகத் சம்ரட்சணம் பண்ணணும், அதை யோஜனை பண்ணிட்டே இருக்கான் பெருமாள். எம்பெருமான திருக்கரங்கள் ஹஸ்தங்களை பிடிச்சு விட்டு பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி தாயார் கைங்கரியம் பண்றான். பெருமாள் திருவடிகளை பிடிச்சு விட்டு பூமி தேவி தாயார் கைங்கரியம் பண்ணா. அந்த பூமி தேவியின் அம்சந்தான ஆண்டாள் நாச்சியார். திருக்கரங்களை பிடிப்பதை காட்டிலும் திருவடிகளை பிடிப்பவர்களுக்கு பெருமாள் திருவுள்ளம் நன்கு விளங்கும். பெருமாள் திருவுள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமே. திருவடியை பிடித்து காரியம் கை கொள்ளுவாரை போலே திருவடிகளை பிடித்து விட்டு, அந்த சிறிய திருவடி பெருமாள் திருவடியை பிடிச்சு விட்டான். திருவடி ஸ்பர்சமானது விபீஷணனுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு தர்மம் பெருமாள் திருவுள்ளத்தில் இருந்த தர்மத்தை காட்டி கொடுத்தது. பூமி பிராட்டியாரான ஆண்டாள் ஸ்ரீதேவியாக பெரிய பிராட்டியார், பூமி தேவியாக ஆண்டாள் நாச்சியார் ஆச்சே. பெரிய பிராட்டியார் பெருமாள் திருக்கரங்களை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றா. பூமி தேவி பெருமாள் திருவடிகளை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றா. அப்படி திருவடிகளை பிடிச்சு விடும்போதுதான் நான் இன்னொரு முறை கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா, மீண்டும் ஒருமுறை மாடு மேய்க்க மாட்டேனா, மீண்டும் ஒருமுறை இடையர்களும் இடைச்சிகளும் என்னை ஏவி காரியம் கொள்ள மாட்டார்களா, இன்னும் ஒருமுறை ஒரு இடைச்சி என்னை கன்னத்தை பிடித்து திரக மாட்டாளா என்று அந்த சௌலபியத்திற்காக ஏங்கினானாம். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் 5வது பாசுரத்திலே மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய விரநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று 4 விஷயங்களை கடந்த காலமா சொன்னார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, மீண்டும் கிருஷ்ணாவதாரம் பண்ண வேண்டும் என்ற திருவுள்ளம் இருப்பதாரே எதிர்காலத்தில் சேர்த்து சொன்னார். ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்குன்னு சொல்லலையே, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னார். அந்த தாயாருடைய திருவடி பலத்தாலே இன்றைய தினம் ஏற்றகலங்கள் அர்த்தங்களிலே சில விஷயங்களை அடியேன் விண்ணப்பிச்சேன். இன்றைய பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்க விருப்பார்வோல் வந்து தலைப்பெய்தோம் கிண்கணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போர் அம்கண் 2 கொண்டும் எங்கள் மேல் நோக்குதே எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பாசுரம் பாடுகிறார்கள். இந்த பாசுரத்தின் விசேஷார்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் என்று கைங்கரியார்த்தமாக அடியேன் விடைபெறுகிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.